நீங்க சொல்றது இவனுக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு நல்லா புரியுது. உங்க வைஃப் நடத்த போற இன்டர்வியூல என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு இதுல இருக்கு. அதுக்கு நாங்க என்ன பதில் சொல்லணும்னு நீங்க தயார் பண்ணி கொடுத்தது இதுல இருக்கு. இது क्वेश्चन பேப்பர், இது ஆன்சர் பேப்பர் இல்லையா மிஸ்டர் ராமலிங்கம்? இந்தடா நல்ல உரு போடு. ஆமாப்பா, சேகர் மாத்திரம் இதுக்கு ஒத்துக்கிட்டா பாமா சேகர் கல்யாணமே முடிஞ்ச மாதிரி தான். அது சரி சார், என்னதான் இருந்தாலும் இது உங்க சம்சாரத்தை ஏமாத்துற மாதிரி ஆகாது. யார் அவன்? அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. இந்த காலத்துல சம்சாரத்தை ஏமாத்துறதுன்னு ஜோக்க அவரே சரிங்கிறாரு. இடையில நீ என்னடா கக்கப்பக்க? டேய், அவர் தான்டா மெயின் குற்றவாளி. ஆஃப்டர் ஆல் யூ ஆர் an abettor, துணை குற்றவாளி தானடா. ரொம்ப கரெக்ட். முட்டாள்தனமா பிடிவாதம் பிடிக்கிறவங்களை ஏமாத்தித்தான் நல்ல காரியங்களையே செய்ய முடியும். அவர் சொல்றத கேட்டியா? யூ நோ கிருஷ்ணா? எந்த கிருஷ்ணா? காலேஜ்ல பேக் பெஞ்சில் உட்கார்ந்திருக்கான அந்த கிருஷ்ணா? லார்ட் கிருஷ்ணாடா. சொல்றேன்னு வருத்தப்படாத. உனக்கு பள்ளிக்கூட பாடமும் தெரியாது, பகவத்கீதையும் தெரியாது. புராணத்துல சுபத்ரா மேரேஜ் மேட்டர் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அதுல அர்ஜுனன் சீட்டிங், அப்டக்ஷன் எல்லாமே பண்ணிருக்கான்டா. ஒய் லார்ட் கிருஷ்ணாவே அதுக்கு அபெட்டர். ஆஃப்டர் ஆல் நீ சேகர் மனுஷன். the road to Bama is paved with 100 lies. 100 lies. ஆகையினால பாமாங்கற பொண்ணை நீ அடையணும்னா கூச்சம் இல்லாம நூத்துக்கணக்கான பொய்ய தரையில தூவி சும்மா ஜம்முன்னு ரெட் கார்பெட்ல நடக்கிற மாதிரி நட, வெற்றி கிடைக்கும். Go ahead. என்னடா பேசாம இருக்க? சரி சார். அப்பா, உங்க இஷ்டப்படியே செய்யறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நாளைக்கு இன்டர்வியூக்கு நேரத்தோட வந்துரு. வந்துடுறேன். வரட்டுமா? சார் நில்லுங்க. கொஞ்சம் எதுக்கப்பா எனக்கு இந்த மாலையெல்லாம்? இது வரைக்கும் உலகத்துல கொஸ்டின் பேப்பர் மாத்திரம் தான் அவுட் ஆயிருக்கு. கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் பேப்பர் ரெண்டையும் சேர்த்தாப்புல அவுட் பண்ணாலும் நீங்க ஒருத்தர் தான் தி ஒன்லி மேன். அதுக்கு மாலையாவது போட வேண்டாமா? வரேன். சரி. என்னங்க பதில் எல்லாம் பாடம் பண்ணிட்டீங்களா? அப்பாவும் மகனும் தயார் பண்ணி கொடுத்த பதில் தானே அது. கரெக்ட்னா இவன் படிச்சதும் கரெக்ட். பையனை புரட்டி புரட்டி எத்தனை வாட்டி கேட்டாலும் பளிச் பளிச்சுன்னு சொல்லுவானே. வாத்தியார் நானாச்சே. வர்றாங்க. அம்மா குட் மார்னிங். என்னங்க என்னங்க என் மேல தப்பு இல்லைங்க, என்ன விட்டுருங்க. இவன் தாங்க, நீ தான் கூட்டிட்டு வந்த. இது யாரு? இது யாரு? எங்க இவன் யாரு இவர் யாருன்னு கேட்க கூடாதா? இது அதுன்னு கேவலம் மரம் மட்டும் கேட்கற மாதிரி கேக்குறீங்களே. சேகர், இந்த மாதிரி கோபுர வஸ்துக்களோட பழகுவது சரியா? இதை நான் ஆட்சேபிக்கிறேன். என்ன சார் இது கேள்வி பேப்பர் இல்லாத கேள்வியா இருக்குது? என்ன கேள்வி பேப்பர்? கேள்வி பேப்பரா? எது என்னது? கிடையாது. அலமேல பரீட்சை ஆரம்பிக்கலாமே. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. உட்கார்ந்துருங்க. நீங்கள் பாமாவை விரும்புகிறீர்களா? பாமாவை நான் உயிருக்கு மேலாக காதலிக்கிறேன். கல்யாணம் என்பது என்ன? மணமக்கள் வாழ்வில் அது ஒரு திருநாள். இல்லை, சுதந்திரமாக தெரிந்த ஆண்மகன் அடிமையாகும் திருநாள். கரெக்டா? கரெக்ட்பா, ரொம்ப கரெக்ட். நீங்கள் பாமாவை காதலிக்கிறீர்கள் என்பதற்கு என்ன அத்தாட்சி? சித்த சுவாதீனத்தோடு தான் கேள்வி கேட்கிறீர்கள் என்பதற்கு என்ன அத்தாட்சியோ அதே அத்தாட்சி தான். நான் உங்களை நம்புவது போல் நீங்களும் என்னை நம்பத்தான் வேண்டும். இடக்கா பதில் சொல்றீங்களே. மடக்கும் கேள்விக்கு இடக்கான பதிலைத்தானே கொடுக்க முடியும். மாப்பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம். ஆனால் பணக்கார வீட்டில் மனைவிக்கு பொழுதுபோக்கு சாதனமாகவும், மாமியாருக்கு அடிமையாக, அவர்கள் வீட்டு டென்னிஸ் கோர்ட்டில் பந்து பொறுக்கும் பையனாகவும் நடந்து கொள்ளலாம். நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? நான் தன்மானம் உள்ள மனிதராக நடந்து கொள்வேன். நீங்க தான் நம்ம கம்பெனி மேனேஜர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு டிரைவர் தன் மனைவிக்கு ஆபத்து என்று லீவ் கேட்கிறான். லீவ் கொடுப்பீர்களா அல்லது வேலையை செய்துவிட்டு வீட்டுக்கு போ என்று சொல்வீர்களா? ஆஃப்டர் ஆல் டிரைவர் அவன் எக்காடு விட்டு போனா எங்களுக்கு என்ன? இவன் கல்யாணத்துக்கு இந்த கேள்வி எல்லாம் தேவையா? என்ன? லீவு கொடுக்க மாட்டேன். நேராக அவனை வீட்டுக்கு அனுப்பி அவன் மனைவியை கொலை செய்ய சொல்வேன். ஏனென்றால் அலமேலு பஸ் கம்பெனியில் வேலை செய்பவனுக்கு மனைவி மக்கள் இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்கள். இந்த பரீட்சையின் முடிவு என்னவா இருக்கும்? முழு தோல்வி. பாமா எனக்கு கிடைக்க மாட்டாள். அதுலதான் தவறு செய்துட்டீங்க. என்ன? இந்த கேள்வி பேப்பரை தயார் செய்யும் போதே என் கணவரும் பாமாவும் சேர்ந்து அதை உங்ககிட்ட கொடுப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்களும் அதையே தான் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா தைரியமா உங்களுக்கு தெரிஞ்சதைத்தான் சொன்னீங்க. அதுல இருந்து நீங்க பாமாவை பணத்தாசையால மணக்கலைங்கிறது தெரியும். என் பாமாவை அவ விரும்புறவருக்கே கட்டி கொடுக்க தீர்மானிச்சு. அது மட்டும் இல்லை, இனிமே நீங்க தான் அலமேல் டிரான்ஸ்போர்ட் மேனேஜர். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. உங்களை நான் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. உங்களுக்கு தைரியத்தோட கர்வம் கூட இருக்கு. கல்யாணம் ஆன பிறகு நான் உங்களை வழிக்கு கொண்டு வர்றேன். நான் சொன்னது சரிதானே?
நான் ஒண்ணும் சொல்லலையே. சரிதான் சரிதான். அலமேலு, இந்த ஒரு விஷயத்துல நீ சொல்றத நான் மனப்பூர்வமாவே ஒத்துக்கிறேன். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். ம்? அம்மா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.